இன்றைக்கி நம்ம கிச்சனில் மேங்கோ லிஸ்ஸி பண்ண போகிறோம், மாம்பழம் லிஸ்ஸி. அதுக்கு நான் மாம்பழத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் தேவையான அளவு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை போட்டுடலாம். இப்போ மாம்பழம் சீசன் வேறு, ஸோ நான் அதனால தான் மாம்பழம் லஸ்ஸி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நான் சுகர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அவ்வளோதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட விஷ் தான் அது. தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணதுனால நான் ஐஸ் க்யூப் போடலை. உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணதுனால ஐஸ் க்யூப் போடல. இப்போ நம்ம கிளாஸில் நம்ம ஜூஸை ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் பாதாமை துருவி போட போகிறேன். இது ஆப்ஷன் தான், டெக்கரேஷனுக்காண்டி தான் இது போடுறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இப்போ மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ லஸ்ஸி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.